Made a deal with Hamas that, they're going to be very good, they're going to behave, they're going to be nice, and if they're not, we're going to go and we're going to eradicate them if we have to. They'll be eradicated, and they know that. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸுக்கு தன்னுடைய இறுதி எச்சரிக்கை அல்லது ஒரு இறுதி சந்தர்ப்பம் ஒன்றை வழங்கியிருக்கின்றார். இந்த முறை இதை தவறவிட்டால் விளைவுகள் கடும் பாரதூரமாக இருக்கும் என்ற ரீதியிலான ஒரு எச்சரிக்கையை தான் இன்று கொடுத்திருக்கிறார் ஹமாஸுக்கு அமெரிக்க அதிபர். இதை தவிர அமெரிக்காவின் மிக முக்கிய உயர் பிரதிநிதிகள் தற்பொழுது இஸ்ரேலிலே முகாமிட்டுள்ளார்கள். இதை தவிர ஹமாஸின் சில பிரதிநிதிகள் எகிப்துக்கு சென்று அங்கே முகாமிட்டிருக்கின்றார்கள் இந்த சமாதான ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டத்தை பற்றி பேசுவதற்கு. மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதில் ஒரு மும்முரத்தை காட்டி வந்த நிலையில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி தான் இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்ய அதிபர் மற்றும் அமெரிக்க அதிபருடன் இணைந்து பங்கு பெற்றுவதற்கு விருப்பமாக உள்ளதாகவும் அவர்கள் எனக்கும் ஒரு அழைப்பை விடுக்க வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு தகவலை இன்று வெளியிட்டிருக்கின்றார். இது இந்த உக்ரைன் ரஷ்ய போரின் பேச்சுவார்த்தை அல்லது எதிர்கால திட்டத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்து என்றுதான் பொதுவாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பொதுவாக பொதுவெளியில் தெரிவித்த கருத்துக்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் ஹமாஸ் தொடர்பாகவும் தற்பொழுது காசாவில் நடைபெற்று வரும் இந்த போர் நிறுத்தத்திற்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கும் சில சம்பவங்களும் இந்த போர் நிறுத்தத்தை குலைக்க சிலர் சதி செய்வது போன்ற தோற்றம் இருப்பதாகவும் காணப்படுகின்றது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று ஹமாஸ் தொடர்பாக ஹமாஸை ஒரு எச்சரிக்கும் தொனியில் ஹமாஸுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை வழங்கும் தொனியில் தான் இன்று கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது இந்த சீஸ்ஃபயர் சமாதான ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஒழுங்காக கடைபிடிக்காவிட்டால் அவர்களது அழிவை அமெரிக்கா தேடித்தரும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அவர் ஹமாஸ் இந்த சீஸ்ஃபயரை குறிப்பாக முன்னெடுத்து செல்வதில் சிறந்ததாக செயற்படுவார்கள் என்று தான் நம்புவதாகவும் அவர்களுக்கு ஒரு இறுதி சந்தர்ப்பம் ஒன்றை கொடுக்க தான் விரும்புவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது இனிமேல் இந்த சீஸ்ஃபயர் தொடர்பான எந்த விதமான வயலேஷன்ஸோ பிரச்சனைகளோ ஏற்பட்டால் அதற்கு ஹமாஸ் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுடன் ஹமாஸை முற்றுமுழுதாக அழிப்பதற்கு அமெரிக்கா எந்த விதத்திலும் தயங்காது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் இன்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். மேலதிகமாக அவர் இந்த ஹமாஸை அழிப்பது தொடர்பான போரில் அமெரிக்க படைகள் நேரடியாக பங்கு பெற்றாது என்றும் தான் இப்பொழுது சைகை காட்டினால் கூட இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலிய படைகள் 10 நிமிடத்தில் காசாவினுள் சென்று விடுவார்கள் என்ற ரீதியிலான ஒரு எச்சரிப்பு தொனியிலான கருத்தை தான் இன்று தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற சம்பவங்கள் பொதுவாக வரவேற்கத்தக்க ஒன்றாக இல்லை என்பதுடன் அது இந்த போர் நிறுத்தத்தை எப்படியாவது குலைத்து விடும் என்ற ரீதியிலான ஒரு எதிர்பார்ப்பைத்தான் மக்கள் மத்தியிலும் இந்த மீடியேட்டர்ஸ் மத்தியிலும் பொதுவாக பார்ப்பவர்கள் மத்தியிலும் காணப்பட்டது. குறிப்பாக நேற்று காலை காசாவின் தெற்கு பகுதியிலான இந்த ரஃபா போர்டரில் வைத்து ஹமாஸ் ஆய்வர்கள் சிலர் அங்கே இஸ்ரேலிய படைகளை நோக்கி தாக்குதலை நடத்தியதாகவும் அது மட்டுமல்லாமல் ஸ்னைப்பர்ஸ் கன்ஸை பாவித்து அவர்களை தாக்கியதாகவும் சில தகவல்கள் வெளியிடப்பட்டு அதன் பின்னர் இஸ்ரேலிய வீரர்கள் 2 உயிரிழந்ததையும் இஸ்ரேலிய இராணுவம் மற்றும் அரசாங்கம் உறுதிப்படுத்தியிருந்தது. இதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் தான் நேற்று கடுமையான வான் தாக்குதல்களை இஸ்ரேல் படைகள் காசா மீது செலுத்தியிருந்தன. இந்த தாக்குதலின் போது கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளதாக தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அங்கிருக்கும் சர்வதேச மற்றும் உறுதிப்படுத்தப்படக்கூடிய தகவல்களிடம் இருந்து. கிட்டத்தட்ட 2 இராணுவ வீரர்கள் இஸ்ரேல் பக்கம் உயிரிழந்துள்ளார்கள். பொதுவாக காசாவிலிருந்து 40க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். இந்த நிலையில்தான் நேற்று இந்த போர் நிறுத்தம் எப்படியாவது முறிந்து விடுமோ என்ற ஒரு நிலைதான் காணப்பட்ட போதும் அமெரிக்காவின் முக்கிய பிரதிநிதி குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கிற்கான பிரதிநிதி ஸ்டீவ் விட்கோஃப் நேற்று இஸ்ரேலில் இருந்திருந்தார். குறிப்பாக இவர் இஸ்ரேலிய பிரதமர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதன் பின்னர் இந்த போர் நிறுத்தத்தை எப்படியாவது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ரீதியிலான அழுத்தத்தை இஸ்ரேலுக்கு அமெரிக்க அந்த பிரதிநிதிகள் வழங்கியதாக நேற்று ஒரு தகவல்கள் வெளிவந்திருந்தது. இதன் பின்னர் தான் நேற்று இரவு உள்ளூர் நேரப்படி 9 மணியளவில்
இஸ்ரேலானது உறுதிப்படுத்தியது தாங்கள் மீண்டும் இந்த சீஸ்ஃபயரை, இந்த சமாதான ஒப்பந்தத்தை முறைப்படி கடைபிடிக்கப் போவதாகவும் அனைத்தும் இனி ஒழுங்காக நடைபெறும் என்ற ரீதியிலான உத்தியோகபூர்வ கருத்தை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் ஹமாஸுக்கு எதிரான ஹமாஸ் இந்த சீஸ்ஃபயரை வயலேட் செய்வதாக டொனால்ட் ட்ரம்ப் இன்று தனது கருத்தை தெரிவித்து ஹமாஸுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை மற்றும் சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றார். இந்த நிலையில் இன்று ஹமாஸ் ஏற்கனவே பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு உயிரிழந்துள்ள அந்த இஸ்ரேலிய பொதுமக்களில் மேலதிகமாக ஒருவரது உடலை இன்று சமர்ப்பித்திருக்கின்றது. குறிப்பாக இதை அனைத்தையும் மொத்தமாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இன்று வரை 12 உடல்களை சமர்ப்பித்துள்ளது. இன்னும் 16 மிச்சமாக உள்ளது. இந்த 16ஐ தான் இப்பொழுது தேடும் பணிகள் கடுமையாக நடைபெற்று வருவதாகவும் இதற்கு நீண்ட நாட்கள் எடுக்கும் என்ற ரீதியில் ஹமாஸ் தற்பொழுது தெரிவித்துள்ளதாகவும் இதை இஸ்ரேல் அரசாங்கம் மற்றும் படைகள் மற்றும் உயர் அதிகாரிகள் ரசிக்கவில்லை என்ற ரீதியிலான ஒரு கருத்தும் காணப்படுகிறது. இதை தவிர இன்று இஸ்ரேலில் இருந்து ஒரு மிக அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக என்னவென்றால், இவ்வளவு 4 நாட்களும் நாங்கள் அனைவரும் அறிந்திருந்தோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இந்த போரை அதிதீவிரமாக விரும்பியதாகவும் அவர் ஹமாஸை முழுவதுமாக அழித்து இந்த காசா பகுதியை முழுவதுமாக கைப்பற்றும் ஒரு நோக்கத்தில் இருந்ததாகவும் தான் இதுவரை காலமும் ஒரு கேஷியங்கள் அல்லது ஒரு தகவல்கள் பரப்பப்பட்டு வந்தன. தற்பொழுது அங்கிருந்து வரும் தகவலானது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தற்போதைக்கு ஒரு போரை விரும்பவில்லை என்றும் அது தனது வரும் வருடம் நடைபெற இருக்கும் பொது தேர்தலில் தனது வெற்றியை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று அவர் கருதுவதாகத்தான் இப்பொழுது தெரிகிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலின் போதே இஸ்ரேலிய பிரதமரின் கட்சியானது ஒரு முழு பெரும்பான்மையை பெறாமல் சில உதிரிகளின் சப்போர்ட் அல்லது ஆதரவுடன் தான் இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அதில் குறிப்பாக சில கடும் வலதுசாரி சித்தாந்தங்களை கொண்ட சில கட்சிகளின் ஆதரவையும் அவர் எடுத்துக்கொண்டுள்ளார். அவர்கள்தான் தற்பொழுது பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதாகவும் இந்த போரை தொடர்ந்து செல்லும்படியும் ஹமாஸை முழுவதுமாக அழிக்கும்படியும் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதாகவும் இப்பொழுது இஸ்ரேலிய உள்ளூர் ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அமெரிக்காவும் இந்த போரை மீண்டும் ஆரம்பிப்பதில் ஆர்வம் காட்டவில்லை என்பதுடன் இந்த போர் நிறுத்தமானது முறையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதிலும் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இது டொனால்ட் ட்ரம்ப் முன்னின்று கொண்டு வந்த ஒரு போர் நிறுத்தம். இந்த போர் நிறுத்தம் ஆரம்ப கட்டத்திலேயே உடையுமானால் இது ட்ரம்புக்கு ஒரு கெட்ட பெயர் என்பதுடன் அவரது முயற்சிகளுக்கு ஒரு தோல்வி என்ற ரீதியிலான ஒரு பிம்பம் ஒன்று பொதுவாக பரப்பப்பட்டு விடும். இதை அமெரிக்க அரசாங்கமும் அமெரிக்க உயர்ஸ்தானிகர்கள் உயர் மட்டத்தில் உள்ள அதிகாரிகளும் விரும்பவில்லை என்றும் இதை இஸ்ரேலுக்கு ஒரு அழுத்தமாக தெரிவித்துள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் பரவுகின்றன. இதனால் தான் அமெரிக்காவின் மிக முக்கியமான உயர் பதவிகளில் உள்ள பிரதிநிதிகள் சிலர் இப்பொழுது இஸ்ரேலில் முகாமிட்டுள்ளார்கள். குறிப்பாக அமெரிக்க அதிபரின் மத்திய கிழக்கிற்கான தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் இப்பொழுது அங்கேயே தங்கியிருக்கின்றார். இதை தவிர நாளை அமெரிக்காவின் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸும் இஸ்ரேலுக்கு செல்ல இருக்கிறார். சில நாட்கள் அங்கே இருப்பார் என்றுதான் இப்பொழுது தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக அவர் இன்று பயணம் செய்ய வேண்டியது இருந்த போதும் இஸ்ரேல் காசாவிடையே ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுவதால் அவருடைய பயணமானது ஒரு நாள் பிற்போடப்பட்டுள்ளதாகவும் தான் இப்பொழுது தகவல்கள் வந்திருக்கின்றன. குறிப்பாக ஜேடி வான்ஸின் பயணமானது ஒரு மிக முக்கியமானது ஒன்றாகவும் இது ஒரு சாதாரணமான பயணமாக இருக்க வாய்ப்பில்லை என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்கள் தான் தற்பொழுது காணப்படுகின்றன. இந்த நிலையில் ஹமாஸின் பிரதிநிதிகள் சிலர் எகிப்தில் தற்பொழுது முகாமிட்டுள்ளதாகவும் அடுத்த கட்டம் அதாவது 2ஆம் கட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இப்பொழுது ஈடுபட்டுள்ளதாகவும் அதாவது மீடியேட்டர்ஸுடன் ஈடுபட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த 2ஆம் கட்டத்தின் மிக முக்கியமான பகுதி தான் ஆயுதங்களை ஒப்படைப்பது. ஹமாஸ் அதுதான் இப்பொழுது சிக்கலாக கொண்டிருக்கின்றது. அதை அமெரிக்காவும் இப்பொழுது அழுத்தம் கொடுக்க தொடங்கி இருக்கின்றது. இது எப்படி இவர்கள் இந்த ஆயுதங்களை ஒப்படைக்கப் போகிறார்கள் என்பதுதான் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆயுதங்களை ஒப்படைத்தால் தான் இந்த சமாதானம் நீண்ட நாட்களுக்கு இருக்கும் என்பது ஒரு வெளிப்படையான உண்மை. இதையும் தான் காசா மக்களும் நம்புகிறார்கள். ஆயுதங்களை ஒப்படைப்பது தான் சரியான முயற்சியாக இருக்கும் என்றும் அவர்களும் நம்புகிறார்கள், இந்த உலகமும் நம்புகிறது. ஸோ அந்த ஆயுதங்களை ஒப்படைப்பது எப்படி நடைபெறப் போகிறது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் தனது அடுத்த அசைன்மெண்டாக இந்த உக்ரைன் ரஷ்யா போரை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்ற ரீதியில் ஒரு குறியாக இருக்கின்றார். இது தொடர்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், கடந்த வெள்ளிக்கிழமை ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அமெரிக்காவின் டொமாஹவுக் மிசைலை பெற்றுக்கொள்வது தொடர்பாக இருந்தபோதும் அவர் பயணம் செய்வதற்கு ஒரு நாள் முன்னதாகவே விளாடிமிர் புட்டின் அவர்கள்
டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியில் அழைத்திருந்து இந்த மிசைல்ஸை உக்ரைனுக்கு வழங்குவது தொடர்பாக தனது கரிசனையையும் தனது விருப்பமற்ற தன்மையையும் ட்ரம்புக்கு தெரிவித்ததாகவும் இதன் பின்னர் தான் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கு இந்த மிசைல்ஸை கொடுப்பதிலிருந்து சற்று பின்வாங்கி விட்டார் என்பதும் ஒரு வெளிப்படையான உண்மை, அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான். இப்பொழுது இன்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார், தான் இப்பொழுது ரஷ்யன் அதிபர் புட்டினை கேட்டுக்கொண்டதாக உக்ரைனிய பொதுமக்கள் மீது எந்தவித தாக்குதல்களையும் நடத்த வேண்டாம் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் புட்டினுக்கு கன்வே செய்துள்ளதாகவும் அதை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் ட்ரம்ப் இன்று தெரிவித்திருக்கின்றார். அதை தவிர ஜெலன்ஸ்கி இன்று ஒரு வாதத்தை வைத்திருக்கின்றார். ட்ரம்பும் புட்டினும் எதிர்வரும் வாரங்களில் ஹங்கேரியில் சந்திக்க இருக்கும் கூட்டத்தில் தன்னையும் அழைக்க வேண்டும் என்றும் தனக்கு அப்படி ஒரு அழைப்பிதழ் வழங்கப்பட்டால் தான் நிச்சயம் பங்கு பெற்றுவேன் என்று தனது ஆசையையும் ஒரு விருப்பத்தையும் என்று தெரிவித்திருக்கின்றார். இப்படி இந்த மும்முனை பேச்சுவார்த்தையாக இது நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த போருக்கு ஒரு முடிவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் இன்று தெரிவித்திருக்கின்றார், இந்த போரானது மிகவும் இலகுவாக நிறுத்தப்படக்கூடியது, ஆனால் இந்த உக்ரைன் தலைவரும் ரஷ்ய தலைவர்களும் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒரு வெறுப்பை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஒரு தனிமனித வெறுப்பினால் தான் இந்த போர் நடைபெற்றிருப்பதாகவும் அவர் தனது கருத்தை இன்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். பார்ப்போம் இது எப்படி போய் முடிய போகிறது என்று. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்பின் கருத்தை இன்று ஒரு கருத்தை சொல்வார், நாளை ஒரு கருத்தை சொல்வார். இது எது உத்தியோகபூர்வ கருத்து என்று யாருக்கும் தெரியாது. இந்த நிலையில் தான் 2 வாரங்கள், அதாவது கிட்டத்தட்ட வரும் வாரமளவில் ஹங்கேரியில் புட்டினும் ட்ரம்பும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. குறிப்பாக ட்ரம்ப் இந்த போரையும் ஒரு நிறுத்தி தனது பெயரை நிலைநாட்ட எப்படியும் பாடுபடுவார். தனக்கு நோபல் பரிசு தான் கிடைக்கவில்லை என்றாலும் 8-9 போர்களை தான் நிறுத்திவிட்டேன் என்ற ரீதியிலான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காவது அவர் இதை பயன்படுத்துவார் என்பது தான் ஒரு வெளிப்படையான உண்மை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போரும் ஏதாவது ஒரு டீல் கண்டுபிடிக்கப்பட்டு நிறுத்தப்படுமா அல்லது இப்படியே ஒரு இழுத்தடிப்பு செய்யப்பட்டு விடுமா என்பதை எதிர்வரும் நாட்களில் அல்லது வரும் வாரங்களில் இவர்களது சந்திப்பின் பின்னர் நாம் உறுதியாக அறிந்து கொள்ளலாம். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.